ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். சென்ற தசகத்தில் பகவான் விராட் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டார் என்று ஸ்ரீ பட்டதிரிகள் கூறினார். இந்த தசகத்தில் அந்த ஸ்வரூபத்தை முழுவதுமாக திருவடி முதல் திருமுடி வரை வர்ணிக்கிறார். பகவானுடைய எந்த அவயவத்தில் எந்த உலகம் என்பது முதல் தொடங்கி எப்படி சிருஷ்டியில் பகவானை தாண்டி எதுவுமே இல்லை என்பதை காண்பிக்கிறார். வேதங்கள், தேவர்கள், சூரிய சந்திரர்கள், மிருகங்கள், பறவைகள், கடல்கள், மலைகள், எல்லா ஜீவர்கள் என்று யாவும் அவருக்குள் அடக்கம். இதை கேட்பதற்கே பெருமைப்பாக இருக்கிறது. இப்பொழுது பட்டதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் என்னென்னவற்றை பற்றி சொல்கிறார் என்று விளக்கமாக காண்போம். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீச தவ பாததலம் வதந்தி பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன் குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன். இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீச தவ பாததலம் வதந்தி ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன் பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் விராட் புருஷனோட திருவடியிலிருந்து வர்ணனை ஆரம்பிக்கிறது. ஹே அத்புதாத்மன், ஏ உயக்கத்தக்க திருமேனியை உடையவரே, ஏவம் சதுர்தச ஜெகன்மயதாம் கதஸ்ய, முன் தசகத்தில் சொல்லப்பட்டபடி 14 உலகத்தையும் சரீரமாக கொண்டவரே. அந்த விராட் வடிவத்தில் பாதாளம் தவ பாததலம் வதந்தி, பாததலம் அதாவது அவரோட பாதத்தோட அடிப்பகுதி உள்ளங்கால், அந்த பாததலம் பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறா, அதுக்கு என்ன பேர் கொடுக்குறான்னா பாதாளம். அந்த திருவடியோட மேல் பகுதி பாதோர்த்வ தேசம், அந்த திருவடியோட மேல் பகுதி நம்ம புறங்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த திருவடியோட மேல் பகுதி ரசாதலம் என்கின்ற உலகமாக இருக்கிறது. குல்பத்வயம் கலு மகாதலம், அதாவது மகாதலம்ங்கிற லோகம் எங்கே இருக்குது அப்படின்னா அவரோட கணுக்கால்களில் இருக்கிறது. இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீச தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன். 6வது தசகத்தில் பகவானோட விராட் ஸ்வரூபத்தை ஸ்ரீ பட்டதிரிகள் வர்ணிக்கிறார். 5வது தசகத்தில் பொன்மயமான பிரம்மாண்டம் 1000 வருஷம் காரண ஜலத்தில் கிடந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பிறகு பகவான் அந்த பிரம்மாண்டத்திலிருந்து 1000 தலைகள், கைகள், கால்களுடன் 14 லோகங்களின் வடிவாக தோன்றினார். இந்த ரூபம் விராட் ஸ்வரூபம் என்று கூறப்படுகிறது. விராட்னா பெரியது என்று ஒரு அர்த்தம், விசேஷமான சோபை உடையது என்றும் அர்த்தம். 6வது தசகத்தோட முதல் 3 ஸ்லோகங்களில் பகவானின் ஒவ்வொரு சரீர அவயவமும்
14 எந்த உலகம் என்று ஸ்ரீ பட்டதிரிகள் கூறுகிறார். ஈசனே, தேவனே என்று பகவானை கூப்பிட்டு, வியக்கத்தக்க திருமேனி உடையவனே, தங்களுடைய உள்ளங்கால்களை பாதாளம் என்றும் திருவடிகளின் மேல் பகுதியை ரசாதலம் என்றும் 2 கணுக்கால்களையும் மகாதலம் என்றும் பெரியோர் கூறுகின்றனர் என்று கூறுகிறார்.